ஹாய் ஹலோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பாஸ் மாம் சீரீஸ். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல ஒரு அமேசிங்கான பாஸ் மாம் லேடி பாஸ், இவங்களுக்கு வந்து இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா சூட் ஆகுங்கிற மாதிரி ஒரு விமன் இருக்காங்க. ஷீ இஸ் அ மதர், ஷீ இஸ் அ photographer, she is an entrepreneur and she is a very good friend of mine. I have known her for like almost a decade, more than a decade now. இவங்க has been a very inspiring person for me and for many other women out there. And அவங்கள இந்த எபிசோட்ல வந்து கெஸ்டா கூட்டிட்டு வர்றதுல ஐ எம் சூப்பர் ஹாப்பி அண்ட் சூப்பர் கிளாட். அண்ட் அவங்க கிட்ட அவங்களோட ஜேர்னி பத்தி அண்ட் மதர்ஹுட் எப்படி அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில நிறைய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேச போறோம். அண்ட் வெல்கம் அவந்திகா டு திஸ் வண்டர்ஃபுல் எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இதுக்குதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு எந்த கெஸ்டாலும் இப்படி பண்ணி பாத்தீங்களா? யாராவது laugh out loud like this சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி எவ்ரி டே ஃபார் ஆண்டர்பிரினர் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், டுடே யூ ஆர் கோயிங் டு டை அப்படின்னு. நோ 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 இருங்க, எனக்கு இன்னும் இவ்வளோ டாஸ்க் இருக்குது அப்படின்ட்டு we do right. I know நீயும் அது ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு இருக்க, பட் ஸ்டில் யூ வாண்ட் டு டூ திஸ் பாட்காஸ்ட். அப்புறமேட்டு நீ மூச்சு பிடிக்க பேசி நீ ஆக்சுவலா எம்பத்தைஸ் பண்ணணும், அதுதான் பண்றேன். எம்பத்தைஸ் ஆயுது. Thank you so much. ஜாலியா இருக்குல்ல? Yes. See, other than being a friend, I'm just making you, trying to make you feel better. Right. இல்ல, I think it's a part and parcel of the story. Every time I come across something, ரொம்ப பார்த்தாச்சு, we can go through this அப்படிங்கிறதுனா, and அதுக்காக நம்ம இந்த பாட்காஸ்ட் தள்ளி போடுறது, whatever happens life has to happen இல்லையா, அந்த மாதிரி தான் அது. So yes, அதனாலதான் நானும் சொன்னேன், லைக் இங்க வந்து நம்ம ரொம்ப நீ என் கூட காலம் இருக்க போற, அப்படி லைஃப் இது பண்ண போற, அது மாதிரி நம்ம டிசைட் பண்ற பர்சன்ஸே வந்து டாடா பை அப்படின்னு போகும்போது திஸ் அண்ட் ஆல் லைக் இட்ஸ் a phase. இதுவும் கடந்து ஆரம்பமே வந்து அமௌமா இருக்கு, பட் பாக்குறவங்க நம்ம ஆல்ரெடி பாட்காஸ்ட்ல தான் இருக்கோம். பாக்குறாங்களா யோசிப்பாங்க, என்ன பேசுறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு. நீங்க வேணா கட் பண்ணி ஒரு behind the scenes இங்க நடக்கிறதெல்லாம் இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை நடுவுல நாங்க பாட்காஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு மேபி கேப்ஷன்ல போட்டுடலாம். Right. So, yeah, thanks for being here. Start பண்ணும்போதே ரொம்ப வைபோட ஸ்டார்ட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். I know the entire session is going to be fun and I'm looking forward to it. Yeah. Okay, the very first thing that I want to ask you, from an engineering background, getting into photography, right? So, after that it all started. Tell me about that. Tell me, I already know, but tell the viewers about that. Yeah. Basically 90s கிட்க்கு வந்து எல்லாருமே they have to do a ritual called engineering. அது முடிச்சுட்டு we will figure out what actually there in our life அப்படின்ட்டு. அப்படிதான் நானும் I did engineering. நான் இன்ஜினியரிங் பண்ணணுன்றதே எனக்கு தெரியல, எல்லாரும் பண்ணு அப்படின்னு சொன்னனால I did that. And அது முடிச்சுட்டு நான் எல்லாருக்கும் Facebook cover DP அப்பெல்லாம் வந்து இட்ஸ் குவைட் ஃபேம், ரைட்? ஸோ ஐ வாஸ் டேக்கிங் ஆல் தோஸ் திங் அண்ட் தே உசிப்பி ஏற்றி விட்டாங்க, செமையா எடுக்கிற எடு, யூ ஆர் வேற லெவல் அப்படி இப்படின்ட்டு. I believed it and that's how I got into this career. உசிப்பேத்தி என்ன தள்ளி விட்டாங்க. ஓகே, சோ உசிப்பேத்தி தள்ளி விட்டது. ஓகே, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் ஒரு நல்ல இன்ஜினியர் ஆயிருப்பேன், ஏன்டா இதுக்குள்ள தள்ளினீங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்கா, இல்லைன்னா thank God I ended up hereங்கிற மாதிரி ஃபீலிங்கா? Actually, I really don't have any regrets in all the parts of my life. ஏன்னா that's how I pursue things. எது நடந்தாலும் வந்து it's happening for my favor into my life, whatever it is. Maybe அந்த மொமெண்ட்ல வந்து இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது அப்படின்ட்டு, because obviously when a threat comes or நல்லதே நடந்தா கூட ஸோ எனக்கு நல்லதே நடந்தா கூட இது கரெக்டா தான் நடக்குதா, இது ஏன் நமக்கு நடக்குது, so I think that way. But then end of the day I will consume all the information whatever happens and I'll seal it with a thought, எதுவா இருந்தாலும் it will happen very nicely, whatever it is it will end up in a good way அப்படின்ட்டு. So no regrets for being a photographer, for being an entrepreneur into this journey, no regrets at all.
Beautiful. So, started as a photographer, right? And almost வந்து 10 plus years of being as a photographer. Of course, company start பண்ணி entrepreneurship journey இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். What made you sustain this long? ஏன்னா ஈஸி கிடையாது இல்லையா? நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, ஷனல் பண்ணிடுறாங்க. So, what do you think is the reason you were able to sustain this long? Actually, I do have two phases. I should put it this way. I started as a freelancer. So that life was quite easy. It's like I can switch on the button. இன்னைக்கு நான் ஒர்க் பண்ண போறேன்னா I can switch it on. இன்னைக்கு எனக்கு I'm not in a mood அப்படின்னா I will switch it off. So client meets கூட I'm not available. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். That is like I'm dependent on my life. Okay, I'm not answerable to anyone. ஆனா இப்போ when I started as an entrepreneur or a team form பண்ணி there are a lot of dependencies, right? People depend on you and every month rent அது இது now baby and இப்போ parents almost parents வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரி this phase of life is teaching me so many new things. So இது மாதிரி இருக்கும்போது எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா you have to do it. You don't have a choice. Like இப்போ எனக்கு அந்த ஃப்ரீலான்சிங் டைம்ல இந்த அந்த லக்ஸரி அந்த லீஷர் டைம் அதெல்லாம் இப்போ என்னால் ஐ கான்ட் ஈவன் திங்க் இட்ஸ் இப்போ கேட்டால் அதெல்லாம் இப்போ நவ் ஐ ஃபீல் இட் அஸ் அதெல்லாம் நம்ம பண்ணோமா சச் அ ஹவு மச் டைம் வி ஹேட் தட் யூனோ அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல அப்படின்ட்டு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். You have to do it, but then we have to do it happily. Avladhan. Is there a secret for sustaining all this? No. You don't have a choice, man. You have to do it. Okay, but ஆனா the choice அப்படிங்கிறது கூட it is something that you choose இல்லையா? Yes. And the choice can be anything. But what made you to choose this again and again and again? It's all my childhood dreams. ஓகே, இப்போ என்னோட தாரகை இருக்கால, இப்போ தாரகை இருந்தபோது எனக்கு ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் இருந்திருக்கும். நான் வந்து அடிக்கடி ஐ யூஸ் டு ட்ரீம் இதெல்லாம் லைக் என் மெமரியில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீம்ஸ் அப்பப்போ இருக்கும். அண்ட் தென் யாராவது டாக்டர்ஸ் வந்து சூப்பர் யூனோ லைக் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் தோணும். ஒரு ஃபேஸ்ல வந்து எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு தோணிட்டே இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஐ ஹேட் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கும்போது ஐ வாண்ட் டு பி ட்ரெஸ்ட் அப் திஸ் வே, மை ஹேர் ஷுட் பி லைக் திஸ், ஐ வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், மை அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷுட் பி லைக் திஸ். இது மாதிரி லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் ஐ ஹாவ் அண்ட் அதில் நிறைய ட்ரீம்ஸ் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ தட்ஸ் வேர் எக்ஸாக்ட்லி ஐ எம் லிவிங். தட்ஸ் மை லைஃப். ஸோ it's all my dreams, and since I dreamt, it's my choices, right? So I'm choosing these. Oh, இதுதான் எனக்கு வேணும்னு எனக்கு தோணுச்சு. So I'm choosing this. So it's my choice. So your choices are based on your dreams and desires. Yes. Beautiful, yes. Beautiful. So நிறைய பேருக்கு thought process என்ன அப்படின்னா ஒரு entrepreneurship அப்படின்னா I have the luxury of time. I'm my own boss அப்படிங்கிறது. But whatever that you said, it was contradicting. Okay, you said டைம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த லக்ஸரி இருக்கு. கேன் யூ டாக் மோர் அபவுட் தட்? யா, சி ஃப்ரீலான்ஸ் வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப். இப்போ நான் ஃப்ரீலான்சரா இருந்த போது மை ஃபேமிலி வாஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் மீ. ஓகே, ஐ வாஸ் நாட் த பிரெட் வினர். வாட் எவர் ஐ ஏர்ன் ஐ kept it for my life. என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம். யா, மை ஃபேமிலி வாஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் மீ when I was doing freelancing. So whatever I earned, I kept it for my own life. என்னோடைய பர்சனல் திங்ஸ் அதுக்கு மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பட் இப்போ இந்த ஆண்டர்பிரனர் பீங் ஆண்டர்பிரனர் அண்ட் இந்த ஜேர்னி வந்து ஐ மீன் வாட் வி ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட் திங். ஆக்சுவலி எப்பயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு தான் நம்ம பார்க்கணுமே, யூனோ, ரைட் ஃப்ரம் த பேசிக் சேலரி நீங்கள் எடுத்து வைப்பீங்க. த லாஸ்ட் திங் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி. ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க ஐ எம் பீயிங் த ஓன் பாஸ், எனக்கு டைம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு எம்ப்ளாயி வச்சுக்கோங்களேன், ஒரு 9 to 5 அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஹீ ஓன்ட் திங்க் அபவுட் நம்ம நாளைக்கு அந்த வேலை பார்க்கணும். ஹீ வில் ஜஸ்ட் ஹாவ் ஒரு அப்பப்போ ஒரு லேயர் ஆஃப் தாட்ஸாக இருக்குமே தவிர ஹீ ஓன்ட் டீப் டைவ் இன் டு இட். பட் வி ஆர் நாட் லைக் தட். இப்போ நான் வந்து யூனோ நான்
10 மணிக்கு இருக்கேன் அப்படின்னா தாரகை வில் பி லைக் இங்க அவ ஏதாவது கேட்டுட்டே இருப்பா. ஐ வில் பி சேயிங் ஏபிசி அண்ட் ஐ வில் பி திங்கிங் லைக் நாளைக்கு அவங்க அது இது பண்ணணும், இந்த மெயில் ஹேஸ் டு கோ, யூனோ இந்த டைம்ல நான் பாட்காஸ்ட் கொடுத்துருக்கேன், ஐ ஹாவ் டு பி ஹியர், மை ஹேர் ஹேஸ் டு லுக் குட், மை ஃபேஸ் ஹேஸ் டு பி குட், யூனோ லைக் அதுக்குள்ள another thought will come, I have to set a system for the entire project. Can't escape out of all this. ஆக்சுவலி இது அஃப்கோர்ஸ் ஆண்டர்பிரினர் ஜேர்னி வந்து நமக்கான டைம் வந்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா when I completely set the system, நான் இல்லைனா கூட என்னுடைய கம்பெனி வந்து ரன் ஆகும். அந்த ஒரு ஃபேஸ் நான் எப்போ அச்சீவ் பண்றேனோ அப்போ ஐ எம் ஃப்ரீ. ஓகே, பட் டில் தட் ஐ ஹாவ் டு ஒர்க் மை ஆஸ் ஆஃப். ஓகே, சோ வந்து மோர் லைக் 9 to 5 ஜாப் பண்ண மாட்டேன்னு சொல்லி 24 hours ஜாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? So this is something that we keep hearing. A lot of hustling happens just for entrepreneurs and all of that. But in spite of that, what makes you to choose and be here? And is it rewarding? Illa, what is that? How does it feel to be an entrepreneur? Actually, in the question வந்து I asked my husband also 1 week back, like என்னைக்காவது regret பண்ணிருக்கீங்களா being an entrepreneur? Because he also started a job as 9 to 5 and from there he like he started his journey. இது எனக்கு ரிவார்டிங்கா இல்ல ஒரு மாதிரி போரா இருக்கு. So that's how he started. When I asked him, he said I don't have regrets. It's zero regrets. And what was pushing you every day நான் கேட்கும்போது everyday challenges, like around the 5th I have to keep that amount for salary. அது மட்டுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஆஃபீஸ்ல சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு ஒரு இஷ்யூ வந்தது. இந்த சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு வீடு ரன் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், வாட் ஆல் த மெயின்டெனன்ஸ் வி புட் இன், சேம் இட் கோஸ் டு ஆஃபீஸ் ஆஸ் வெல். எனக்கு I was very much able to resonate with what he said during that time. Every day is a challenge, right? எனக்கு லைஃப் வந்து ஒரு மாதிரி நார்மலா போனாலே என்ன நார்மலா போகுது, என்ன ஒரு சேலஞ்சே இல்லை. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் எவ்ரி சிங்கிள் டே நம்ம ஏதாவது பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ பீங் அ ஃபோட்டோகிராஃபர், நான் முன்னாடிலாம் வந்து என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து பில் போர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு ஐ யூஸ் டு டிசையர். அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு மேட்ரே இல்லாம போயிடும். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். தட்ஸ் ஹவ் மை மைண்ட் ஒர்க்ஸ், தட்ஸ் ஹவ் ஆண்டர்பிரினர் மைண்ட் ஒர்க்ஸ். தட்ஸ் அ திங். லைக் so coming back to the question, is it rewarding? Is it rewarding? Yes, 200%. Okay. Like it gives my brain to think this way. உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் லைஃப்ல. You can start from zero. You can start from nobody with you. You don't need a team. நான் வந்து ஒரு காட்டுல திடீர்னு நான் காணாம போனேன்னா கூட I can able to sustain. I will think there, okay, there is a crisis, there is a threat here. நான் எப்படி யோசிக்கணும். ஆக்சுவலி நான் நிறைய டைம் வந்து I used to appreciate myself. ஒரு மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிப்பேன். I'll be like within less than 5 minutes I will get a solution to that situation and then இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு I feel like wow, like I guess இதெல்லாம் தான் வந்து the entrepreneur journey வந்து நம்மள டீச் பண்ணது. Right. Yeah. So it's a very beautiful quality, right? So நீங்க வந்து எமோஷனலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரி நம்மளால வந்து டக்குன்னு ஒரு டெசிஷனுக்குள்ள போக முடியுது அப்படிங்கிறது. I want to touch base on that. So ஒரு த்ரெட் வருது, சேலஞ்ச் வருது, லைஃப் சேலஞ்சே இருக்கக்கூடாது, லைஃப் ஸ்மூத்தா இருக்கணுங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு ஆசையா இருக்கும். பட் லைஃப்ல சேலஞ்சே இல்லை, எனக்கு ஐ வாண்ட் மோர், எனக்கு சேலஞ்ச் வேணுங்கிறதே இட் ஷோஸ் யுவர் இமோஷனல் இது. ஸோ ஒரு த்ரெட் வந்தா, ஒரு சேலஞ்ச் வந்தா, எமோஷனலா how do you handle that? So emotional, it's a huge topic. Actually 10 years, I mean 8 years back வந்து I was thrown at a very bad situation in my life. எனக்கு வந்து அதுதான் என்னுடைய லைஃப்லே you told right, எல்லாருக்கும் வந்து ரொம்ப அப்படியே ஈஸியா கேக் வாக் பண்ற மாதிரி லைஃப் இருக்கணும்ட்டு. ஈவன் I had those kind of thoughts. So அது வரைக்கும் God grace எனக்கு ஒரு ட்ராமா நடந்தது கிடையாது. I never had any kind of physical harassment or anything. I never had zero. Okay, so அப்படி போயிட்டு இருந்த லைஃப்ல வந்து I had a situation that was like என்னோட லைஃபே திருப்பி போட்டுடுச்சு.
ஓகே. இட் வாஸ் எமோஷனலி ட்ரெய்னிங் அண்ட் என்னுடைய நிறைய ஐ ரியலி ஹேட் so much of good qualities within me. அது எல்லாமே நான் ஒன்னொன்னா நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். I stopped talking with people. I started hating people in a certain way, like ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரையும். ஈவன் இன் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல கூட நான் சொல்றேன். பிகாஸ் ஐ பிலீவ் வாட் எவர் யூ கோ த்ரூ பர்சனலி தட் அஃபெக்ட்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் வெல். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிட்டேன். நான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டேக் அ குட் டிசிஷன். நான் எது பண்ணாலும் நான் பண்றது கரெக்டா ஐ யூஸ் டு ஆஸ்க் மில்லியன் டைம்ஸ். அண்ட் தென் யூ won't believe it took 8 years for me to heal myself, accept what happened to me. And அப்புறம் தான் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் எனக்கு கிடைச்சது. ஓ மை காட், ஆல் திஸ் ஐ ஹேண்டில்ட் டு பிகம் ஸ்ட்ராங். நான் எதிர்பார்த்த நெக்ஸ்ட் லைஃப்க்கு நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு அக்செப்ட் வாட்ஸ் கம்மிங் நெக்ஸ்ட் இன் மை லைஃப், I should be really stronger than the previous version of myself. So I took it in that way. Okay, நடந்தது எல்லாமே to make me strong. So the first thing I did to me was, okay, I figured out this is the right time I have to heal myself. சும்மா நான் நடந்ததே பேசிட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் நான் இருக்க போறேன் அப்படி, is it helping me in any way? No. Let me check that. And I learned all the lesson. இந்த விஷயத்துல இருந்து நான் ஒரு லெசன் கூட நான் மிஸ் பண்ணேன்னு இருக்கவே கூடாது ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு. And I healed myself. And அந்த ஹீலிங் தான் வந்து நான் எதெல்லாம் மிஸ் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு வந்து 10x கிடைச்சது. That's a beautiful thing happened to me, and now I love myself. Like I'm looking forward for a more challenging more challenging things in my life. See, I can totally relate because of course the experiences are totally different, but the trauma, it comes in different forms for different people. Yes. And now I kept saying I lost my old self, but now I realized I have become much better than the old self itself. இது இந்த healing அப்படிங்கிறது நிறைய பேருக்கு they don't even know that they have to go through it. Yes, okay, so yes. my first question is, how did you understand, or what was that moment when you thought you wanted to help yourself? And my next question is, sorry, ரெண்டத்தையும் சேர்த்து கேட்டுறேன், நான் மறந்துறேன். So my next question is, what did you actually do? ஆக்சுவலி எப்பயுமே நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே, அது மாதிரி என்னுடைய அம்மா வந்து ஒரு நாள் வந்து சொன்னாங்க, நீ வந்து சிரிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா அப்படின்ட்டு she said something like that. அண்ட் அந்த மொமெண்ட் வந்து அப்படியே என்ன ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. ஒரு மாதிரி ஐ லாஸ்ட் மை செல்ஃப் அப்படின்றது வந்து எனக்கு திருப்பியும் தோண்டிட்டே இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் ஐ டுக் அண்ட் எல்லாத்துலேயும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் பீப்புள் ஆஃபன் ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களும் இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களும் தே லவ் மை ஸ்மைல். பட் அந்த லைஃப் போயிட்டே தான் இருந்தது. பட் ஐ வாஸ் நாட் ஸ்மைலிங் ஃப்ரம் மை ஹார்ட். தட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நான் வந்து எனக்கே தெரியல நான் எப்போ வந்து என் மனசுல இருந்து சிரிச்சு எந்த ஒரு உள்ள இதுவும் இல்லாம ஓகே நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படிலாம் யோசிக்காம நான் ஹாப்பியா இருக்கேன்டா அது மாதிரி நினைச்சு நான் சிரிச்சது வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்றது வந்து ஐ ஃபிகர்ட் அவுட் வென் மை மாம் செட் தட் சென்டென்ஸ். இப்போ அவங்களுக்கே அது நான் எப்போ நான் கேட்டேன், நான் அப்படி கூட கேட்டிருக்கலாம். ஆனா அந்த ரிசீவ் பண்ண பர்சன் நான் வந்து என்ன அந்த வேர்ட்ஸ் வந்து மாத்துச்சு. ஃப்ரம் தட் டே ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் அது என்னைக்கு அப்படிலாம். ஒரு 1.5 2 years பேக் இருக்கும். ஸோ அண்ட் தென் ஐ டிட் சோ மெனி திங்ஸ் to heal myself, அந்த செஷன் இந்த செஷன் சவுண்ட் ஹீலிங், இந்த செஷன் போனா அவங்களுக்கு சரியாயிடும், அந்த செஷன் போனா அவங்களுக்கு சரியாயிடும். I went for so many classes, so many sessions, so many therapists, psychiatrist. I go and sit and talk about all what happened. I cry. The healing happened one fine day when I accepted everything without any questions like இது ஏன் எனக்கு நடந்தது, do I deserve this. I was literally honest. But still it happened to me in the why, how, what. I thrown all the questions. It happened that day. Everything was done and dusted. The something was weighing here, right? This place அப்படியே லைட் ஆயிடுச்சு. யூ won't believe in the last 8 yearsல எனக்கு அப்படி ஒரு ஃபீலே கிடைச்சது கிடையாது. ஈவன் when I gave birth to Targai, I wish I could have healed before I gave birth to Targai. ஏன்னா அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ மை காட், நம்ம வந்து ஒரு பேபி கொண்டு வரதுக்கு முன்னாடி we should be really healed to
இட்ஸ் அ Huge ஹியூஜ் response. ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட் டு பிரிங் அ லைஃப். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு பேகேஜ் வச்சுட்டே இருக்கேன்னா how will I Very true. parent that kid. அண்ட் என்னுடைய கோவம் அது ஏன் எனக்கு என்னுடைய கொஷின்ஸ் மை ஓவர் திங்கிங் எல்லாமே ஐ வில் பி சென்டிங் டு தட் kid as well, right? So அது மட்டும் okay, that also happen, no issues. Okay, so somebody who is had so much of trauma, அதை கேரி பண்ணி அது ஒரு பேக்கேஜா லைஃப் ஃபுல்லா எடுத்துட்டே வந்த ஒரு பர்சனாவும் as somebody who is healed, okay, what is the difference and how is it affecting motherhood as well as entrepreneurship? See, everything sums up to mindset. So நான் அந்த traumatic experienceல இருக்கும்போது my mindset was wavering. ஓகே, இன்னைக்கு நான் ஒன்று பண்ணியிருப்பேன், அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் யோசிச்சிருப்பேன். அண்ட் பேசிக்லி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு லுக் அரவுண்ட் த குட் திங்ஸ். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு லுக் அரவுண்ட் த குட் குவாலிட்டிஸ் இன்சைட் அ பர்சன். ஒரு ஹாஃப் ஷட்டரில் தான் இருக்கும் மைண்ட் எப்பயுமே, யூனோ, பிகாஸ் யூ ஆர் க்ளோஸ்ட், ரைட்? வென் யூ ஆர் இன் அ ட்ராமா, இப்போ நான் உட்காரும் போது கூட இப்படி தான் உட்காருவாங்க. இஃப் யூ ஹாவ் அனலைஸ்ட் a person who is going through something mentally, they won't sit in open space. So idella I analyzed, your mindset will be totally shut. நீங்க எதுவுமே ஓப்பன் ஹார்ட்டடா உங்களுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியே இருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ ஆல்ரெடி சம்திங், ரைட்? யூனோ, த பிக்கஸ்ட் திங் லைக் திஸ் மைண்ட், அது ஏதாவது பேசிட்டே இருக்கும். உனக்கு இதனால தான் அதுவாச்சு இதுவாச்சு அப்படின்ட்டு. யூ ஹாவ் டு shut that mind. Now I'm like, my mindset is bloom, the blooming stage. Like, I'm open to opportunities, I'm open to people. I'm basically in a state, even if something goes wrong, adil enna or good thing nadakudundra state ku vanditena. So that's how I was before the all this traumatic experience. So I'm back, I regain my actual mindset. So இப்போ இந்த ட்ராமா அப்படிங்கிறது it could be anything இல்லையா? Yeah. For people who are watching it, they can relate it to any trauma, but extensively in the motherhood, postpartum depression, it is something that put them absolutely in ஒரு கேஜ்குள்ள போடுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் செல்ஃப் டவுட்டுங்கிறது இட் இஸ் வெரி காமன். ஸோ ஹவு வாஸ் யோர் கான்ஃபிடென்ஸ் லெவல் before and how is it right now and how has it affected your entire journey? நான் வந்து ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10% செல்ஃப் டவுட்டட் பர்சனாக இருந்தேன், அவ்வளோதான். பிகாஸ் நான் வந்து ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன். என்னை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும்னு நான் ஐ புட் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ், த வே ஐ டாக், த பீப்புள் அரவுண்ட் மீ, எல்லாமே நான் வந்து ரொம்ப பார்த்து தான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப செல்ஃப் டவுட்டட் பர்சன்லாம் கிடையாது. நான் ஐ ஆல்வேஸ் கேரி அ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வித் இன் மீ. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஜீரோவில் வந்துடுச்சு. ஸோ நான் எது பண்ணாலும் பல்லு விளக்குனா கூட நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமான்ற அளவுக்கு. பிகாஸ் சரி, ஒரு பர்சனுக்கு அந்த லைஃப் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம். அது யார் கோ த்ரூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. இப்போ நீ கூட வந்து யூ ஹேட் அ ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த டைமில் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏன் இவன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணுறா இதுக்கு போயிட்டு இருந்தா நான் கூட ஜட்ஜ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, ஆஸ் அ பர்சன் நீ அதுக்கு கடந்து வரும்போது அன்டினேபிள், ரைட்? இதுக்கு போயா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இதுக்கு போயா நீ, அது மாதிரி நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. பண்ணுறது ரொம்ப 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 மிகப்பெரிய பாவம். ஆக்சுவலி தப்பு அது. ஆக்சுவலி இஃப் அ பர்சன் இஸ் கோயிங் த்ரூவா உன்னால என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், தட்ஸ் அ மேஜர் திங் another human being have to do. அண்ட் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக அது வந்து இதுவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருந்து எனக்கு இது மாதிரி நான் கோ த்ரூ பண்ணனா, அப்போ ஆம் ஐ நாட் ஒர்த்? அப்போ நான் ஐம் நாட் இனஃப் போல இருக்கு. அது மாதிரிலாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. ஸோ மேபி நான் பண்ணுறது நாட் குட் இனஃப், நானே ஐம் நாட் இனஃப்ன்ற கொஷின்ஸ் நிறையா வந்தது. அதுக்கப்புறம் when I accepted அந்த நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் காரணமே இல்லை அப்படின்னும் போது why should I take the blame, right? அஃப்கோர்ஸ் நான் கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஐ ரீகெயின் பேக், அவ்வளோதான். So actually the journey has been so beautiful to see, to watch that happen, and I know how it has transformed you, and Avantika is a very joyful person. அப்படிங்கிறதுக்கும் இப்போ வந்து
நடுவில் என்ன ஆச்சு அண்ட் தென் இப்போ வந்து இட் இஸ் டபுள்ட் இட் அப்படிங்கிறது ஐ கேன் எவிடென்ட்லி சி. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, லைக் ஒரு நாள் நான் அக்செப்ட் பண்ண எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இட் இஸ் நாட் ஓவர் நைட். எக்ஸாக்ட்லி, அதாவது ஏதோ ஓவர் நைட்ல நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இட் இஸ் ஆல் யூனோ எத்தனை செஷன்ஸ் எத்தனை இது. ஸோ அந்த அந்த ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப், ரைட்? So again, it was a choice. Yes. Right. Yes. And I think you made a very beautiful choice. And, as you said, your smiles are very beautiful. And I'm sure it's gonna, double. Actually, I want to say something here. So, நான் எந்த செஷன் எங்க போனாலுமே வந்து I'll just give them a road map where I was, what I'm going through, where I want to be. அந்த சைக்காட்டிஸ்ட் அவே இருக்கட்டும், அவங்களே இல்ல ஆக்சுவலி இவ்வளோ ப்ராப்ளத்துல நீ எப்படி தெளிவா இருக்கீங்க, வேர் யூ வாண்ட் டு கோன்றது வந்து தெளிவா இருக்கு. ஐ கெஸ் நீங்க இன்னும் அந்த அளவுக்கு போகலன்னு நினைக்கிறேன். அந்த தெளிவு இருந்ததுனால தான், because that was much more bigger than the problems and that was the drive for you to go towards that ன்னு நினைக்கிறேன். இல்ல, that's very beautiful and that shows your emotional intelligence and that is what is lacking, for a lot of people. All of this, இதுக்கு நடுவுல நடந்த ஆக்சிடென்ட் தான் தரகை. தெரியல. Okay, so on the experience, like how was motherhood to you? How is motherhood to you right now in your entrepreneurship journey? Terrible-ங்க. I hate motherhood. இந்த motherhood விஷயம் எவன் கண்டுபிடிச்சான்? Chop. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து எனக்கு தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் ஆக்சிடென்ட்னு சொன்னேன். இந்த ஃபோட்டோகிராஃபி கூட ஓகே, நீ நல்லா எடுக்கிறம்மா, நீ எடுங்க, இட்ஸ் வெரி ஃபென்டாஸ்டிக், சூப்பரா இருக்கு ஃபோட்டோஸ் அப்படிலாம் நமக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட் போல இருக்குன்ட்டு நம்மளே நம்மள ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனா மதர்ஹுட் எவனுமே சொல்லலை என்கிட்ட. சம்திங், எனக்கு பீயிங் அ மதர் ஆர் பிகமிங் அ மதர் எந்த அளவுக்கு எனக்கு தெரியும்னா, குழந்தை பெத்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் எவ்ரி 2 hours வந்து ஃபீட் பண்ணணும், அந்த விஷயமே எனக்கு தெரியாது. அந்த விஷயம் தெரியாம தான் நான் மதர்ஹுட்குள்ளேயே நுழைஞ்சேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் டெலிவரி, அதுவும் இந்த ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் வெஜைனல் டெலிவரி, சுகப்பிரசவம்னு அந்த பேரு வச்சானோ மேன், நீ வந்து அது கண்டிப்பா வந்து எங்கடா சுகமா இருக்கு. அது சுகப்பிரசவமே கிடையாது. ஐ லிட்டரலி saw my செத்து போன தாத்தாரா நான் வந்து பார்த்தேன் while delivering. So it was like that. நான் வந்து டெலிவரி பண்ணிட்டு அப்பா ஐ எம் டன் வித் மை ஒர்க், ஐ கெஸ் நான் இன்னும் 10 daysல போய் ஷூட்ஸ்லாம் கமிட் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அண்ட் தென் the nurse came and said, என்ன இவங்க இப்படி தூங்குறாங்க, யாரு பால் தருவாங்க குழந்தைக்கு, அப்படியே பால் தரணுமா? ஸோ அதுதான் என்னுடைய நாலேஜ் for getting into motherhood. And then this journey of feeding, diaper changing, அதுக்குள்ள I want to I was in that phase still. அதுக்குள்ள இந்த ஓவர் திங்கிங் ஃபேஸ் நடுவில் வந்துடும். ஐயோ, நான் வந்து எப்படி நான் என்னுடைய பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஐ ஹாவ் டு கமிட் டு ஷூட்ஸ், நான் எப்படி குழந்தை எடுத்துட்டு மேன் ஐ கேன் நான் 1 minute ஐ கேன் ஹாவ் 1 million தாட்ஸ். ஒரு ஒரு ஆண்டர்பிரினரானே நம்ம மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். மதர்ஹுட் பிளஸ் ஆண்டர்பிரினர், பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் எவர் எக்ஸிஸ்ட். டெட்லி காம்பினேஷன். டெட்லி, வெரி டெட்லி காம்பினேஷன். ஸோ இது நடுவில் வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ ஹூஎவர் கெட்ஸ் த பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம், போன ஜென்மத்தில் அவங்களாம் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஃபார் அ மதர், நான் இந்த சென்டென்ஸ் மட்டும் எங்கேயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது நான் கேட்டேன், இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ பேபி. ஐ வாஸ் லைக், வில்லேஜா, எதுக்கு வில்லேஜ்லாம், 2 பேர் போதாதா அப்படின்ட்டு ஐ வாஸ் திங்கிங். Then I realized it doesn't take a village, it takes a city, man. So ஏன்னா ஏன் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னா, இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய ஆண்ட் அம்மா இவங்களே வந்து நாங்களாம் அப்போ குழந்தை பெற்றுக்கலையா வளர்த்துக்கலையா, அப்போ இருந்த சிஸ்டம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், ரைட்? இப்போ இருக்கிறது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ யார் வந்து சொந்தம் அப்படியே ஃபேமிலியாக இருக்காங்க? நோ ஒன். எவ்ரி ஒன்ஸ் ஃபேமிலி பிகம் அ நியூக்ளியர் ஃபேமிலி, ரைட்? ஸோ இது மாதிரி ஆனதுனால
அந்த அம்மாக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ன்ற ஒரு கான்செப்டே வந்து we are asking too much. That's a bare minimumன்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. That's the least thing. நீ எப்படி காலையில எழுந்த உடனே ப்ரஷ் பண்றீங்களோ அது மாதிரி ஒரு மதருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கணும்ன்றதே வந்து someone has to make it normal. So இப்போ சப்போர்ட் சிஸ்டம் பத்தி பேசும்போது what is the role of the husband and how has it been for you? ஸோ அந்த டைமில் மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அப்போ கோவிட்ல இருந்தோம், யாருக்கும் வேலை இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து சேஞ்சிங் டயப்பர்ஸ் அண்ட் ஃபீட் பண்ணும்போது மோர் தென் மை ஹஸ்பண்ட் மை மாம் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நான் குழந்தை இல்லையா, ஸோ என்னதான் நம்ம வளர்ந்தாலும் இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் with mom you are still a baby, so she cared me a lot. But இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, பிகாஸ் ஐ வாஸ் physically drained and அந்த பர்த்திங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் கோவிட்னால ஐ வாஸ் all alone in that hospital. I was like, I want to run out of that moment. எனக்கு லைஃப்ல எதுவுமே வேண்டாம், just give my soul back. I literally saw my என்னோட ஆவி என்ன போறதுடா அந்த அளவுக்கு இருந்தது. I don't want anything. எனக்கு இந்த பேபி கூட வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு that was very painful, பட் ஹஸ்பண்ட் ரோல் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அந்த டைம்ல வந்து மூவிஸ்லாம் போலீஸ் கடைசியா வருவாங்க தெரியுமா, பேஷண்ட் டைலேட் ஆயிட்டாங்க குழந்தை வெளியில வரப்போகுதுன்னு போதுதான் he came and because அப்ப கோவிட் என்ட்ரி எப்பவுமே லேட், அந்த டைம்ல தான் இருந்தது. அந்த கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்து டெஸ்ட் வரவும் குழந்தை நீங்க டெலிவரி பண்ண போறீங்கன்னு சொல்லவும் எல்லாமே கரெக்டா இருந்தது. காட் கிரேஸ், இட் ஹேப்பன் இன் அ பியூட்டிஃபுல் வே. And he was my family was pretty good in supporting. But நீ சாப்பிட மாட்டேங்கிற அது மாதிரி யூஸ்வலாக சொல்லுவாங்களே, சாப்பிடு அப்போதான் நீ வந்து பால் கொடுக்க முடியும், ஹெல்த்தாக இருக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த திங். பட் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்தது. பேசிக்லி என்னால் இந்த மதர்ஹுட் ஜேர்னியை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல, பிகாஸ் தட் வாஸ் நாட் மை ட்ரீம் அட் ஆல். தட் வாஸ் நாட் மை டிசைர். தட் வாஸ் மை ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் பயந்த ஒரு விஷயம், பிகாஸ் ஐ வாஸ் அண்டர் வெயிட் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் அந்த குழந்தைய எப்படி நம்ம சுமக்க போகிறோம். அண்ட் என்னுடைய ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து நிறையா லைக் என்னுடைய சர்விக்கல் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. மேபி we will tie it and you have to be on bed ridden சொன்னாங்க. Luckily I was able to shoot till the last day of my delivery. I was not prepared for this. This was not at all in my desire list. Yeah, so as you keep saying a lot of things about pregnancy, it is also something that affects our body, extensively, right? So எப்படி வந்து you're taking care of your body right now, because Tarak is almost 4.5. So 4 years ஆயிருச்சு, and right now you manage everything and we'll come there அந்த மேனேஜிங்ல எப்படி பண்றீங்கன்ட்டு. பட் பிஃபோர் தட் இப்போ 4 years ஆயிருச்சு and you're still fit, you've always been fit, the zero figure. பட் ஆனால் வந்துட்டு இந்த பாடி and how is it affecting your entire role as a mother, as an entrepreneur? So what is your take on that? So since I'm into advertising and photography, advertising photographer இருந்தனால நான் எப்பயுமே சின்ன வயசுலேருந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் என் மைண்டில் இருக்குது. அது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூ ரிமெம்பர் இந்த ஜந்துபாம் அப்படின்னு என் இடுப்பு. And then one uncle will come in the ad, இந்தா யூஸ் திஸ் பாம், you will be all right அப்படின்னு அவங்க தேய்ச்சிட்டு இப்படி துணியெல்லாம் மடிக்க போயிடுவாங்க. மேன், ஐ வாஸ் லிட்டரலி திங்கிங் இவங்களாம் இதில் வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க இந்த ஆட்ல அப்படின்ட்டு. பட் only after giving birth to a baby and crossing 30s, 35 I am today, I agree with that advertisement. வலிக்காத இடம் கிடையாது, பட் ஆனா ஒரு சந்துபம் போதுமா? அப்ப you partially agree with that advertisement. Exactly. You need more. இப்பெல்லாம் more than the makeup items, we do have the Zendubam, and the ointment, in the ointment, tablets, that, this.
அண்ட் யூனோ திஸ் ஜீரோ ஃபிட்டாக இருக்கிறது அதெல்லாம் இப்போ என் லிஸ்ட்லே கிடையாது. யூனோ நான் மார்னிங் எழுந்து நைட்டு உயிரோடு இருக்கேனா, am I able to do all the activities as per the plan? அது பண்ணாலே more than enough. See, ஆக்சுவலி வந்து இந்த பாடி சேஞ்சஸ் நடக்குதுல்ல, அது வந்து நான் வந்து ஒரு பிஃபோர் பேபி வரைக்கும் என் உடம்பு என்கிட்ட ஐ மீன் சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படியே க்ரோன் அப் ஆகி இருக்கோம் தெரியுமா. அது ஒரு ஸ்டேஜ்ல மாறும்போது இந்த ட்ராமாலாம் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ அது மாதிரி யூ ஹாவ் டு அக்செப்ட். ஓகே, கிவிங் பர்த் இஸ் நாட் அ ஜோக் மேன். லைக் என்னுடைய விட்டமின் டி லெவல்ஸ் வந்து ஆஃப்டர் மை பர்த் இது வரைக்கும் ஷூட்டப்பே ஆகல. In spite of me taking all the supplements and sun exposure, இத்தனைக்கும் இந்தியாவில் ஆல்வேஸ் சன் இஸ் தேர். பட் எது வந்து லாஸ்ட்டோ அது வந்து லாஸ்ட். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு யூனோ கோப் அப் எவ்ரி திங் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் திங்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் அ திங். லைக் இப்போ அந்த அந்த காலத்துல இந்த உமன்லாம் பார்த்தோம்னா அப்படியே தே ஓன்ட் டூ எனி ஒர்க் அவுட்ஸ். இந்த எரால இருக்கிற உமனுக்கு இருக்கிற அந்த அவேர்னஸ்லாம் அப்போ யாருக்குமே கிடையாது, ரைட்? இப்போவாது அட்லீஸ்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் ஜிம் அண்ட் வி நோ அபவுட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம 50 வயசுல வந்து நார்மலாக நடக்கிறதுக்கு இருக்குன்ற நாலேஜ்லாம் இப்போதான் இருக்கு. வென் ஐ கோ அண்ட் டெல் மை மாம் ஆல் திஸ், எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போனேன் 2 years பேக் ஜிம்முக்கு, நீயும் வாங்க, நீங்களும் வரணும், அப்போதான் உங்களுக்கு வந்து 70s 80sல நீங்க இன்னும் ஓகே பெட்டரா இருப்பீங்கன்னா, அவங்க வந்து 2 நாள் தூக்குனாங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஷி வென்ட் பேக். ஸோ அதுதான் அந்த டைம்ல இருந்த உமனுக்கு இருந்த நாலேஜ் அண்ட் இப்போ இருக்கிற உமனுக்கு இருக்க நாலேஜ். வி ஆர் கோப்பிங் அப், அவ்வளவுதான். வி ஆர் நாட் அட் ஆல் சூப்பர் உமன். யூனோ அதே பாடியில இருக்கிறது டெஃபினட்டா நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துல இப்படிலாம் இருக்க மாட்டேன். பிகாஸ் வி நோ லைக் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து சேஞ்ச் ஆகுது. இதுல லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் வில் கம், ரைட்? நம்ம வெயிட் போட்டா நம்ம ஹஸ்பண்ட் போயிடுவானா, அங்க போவானா, இங்க போவானா, ஐயோ நம்ம வெயிட் போட்டா நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆகுறது, என்ன இப்படி இருந்தீங்க, என்ன இப்படி ஆயிட்டீங்க, ஆல் திஸ் கொஸ்டின்ஸ் வில் கம், ரைட்? இது எல்லாமும் இட்ஸ் தேர், பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கும். ஐ டோன்ட் டினை அண்ட் ஆல். வி என்டர்ட், வி கான்ட் கோ பேக். But what is your fitness routine, or do you do something to keep yourself fit? Yes, I do 6 months, அப்படியே 3 months போவேன், அதுக்கப்புறம் 6 months I won't go. ரொம்ப சீரியஸா ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். So this is how my consistency, it is completely inconsistent, but I know I have to do this for my body to work in a certain way. So only thing I don't negotiate on this is after any meal I go for 10 minutes or 15 minutes walk. So that is a thing. And நான் ரொம்ப I got into depression after தாரகை born. And அதுவே எனக்கு தெரியல, நான் டிப்ரெஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாம I was in depression. And அதோடைய impact வந்து I got this gastro issues. So I started again accepting to live with that. So இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இது கூடலாம் நம்ம எப்படி வந்து பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய லைஃபை எடுத்துட்டு போறோம்ன்றது வந்து இட்ஸ் அப் டு அஸ். Okay. Yeah. So with a toddler, 4-year-old child, and multiple business, and also a photographer, so இத்தனை roles as a mother எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? How are you getting time? I have support. Basically you have to take support. The thing is, நிறைய பேர் வந்து வெளியில எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் சூப்பர் ஹியூமன்ஸ், இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கு, இல்ல டிஃப்ரெண்டா சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கும் வி டெலிகேட் திங்ஸ். இப்போ என்னுடைய வீட்டுல வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது, மை மாம், வி ஆல் லிவ் டுகெதர். அண்ட் இப்போ தாரகையில வந்து தாரகையோடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து 70% மை மாம் கான்ட்ரிபியூட்ஸ், 30% ஐ டூ. வீக்கெண்ட்ஸ் I take it 90%. So this is how I delegate things to people, and I basically want to do all this. No one is pushing me. Actually, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளை புஷ் பண்ணாதான் வந்து என்னால் இது பண்ண முடியல, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற ஒரு தாட் வரும். When you want to do it, you will do it whatever happens. That's the power of woman. Woman can crack anything they want in my life, and you just have to figure out எந்த வேலை யாருக்கு கொடுத்தா
கரெக்டாக பண்ணுவாங்க. அது திருப்பி நமக்கு வந்து 2வது வேலையா நான் செய்ய மாட்டேன்ற அஷூரன்ஸ் ஒரு பர்சன் கிட்ட இருக்குன்னா யூ கேன் டூ எனிதிங் யூ வாண்ட் இன் லைஃப். சேம் திங் இந்த தாட் தான் வந்து ஐ வாஸ் திங்கிங் 2 days பேக். ஸோ இட் வாஸ் அ லெசன் ஃபார் மீ ஆஸ் வெல். ஸோ நான் ஒரு விஷயம் ஆஃபீஸில் எனக்கு தெரியும் ஐ கெஸ் திஸ் பர்சன் கோனா மெஸ் அப், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு தட் பர்சன். இட் மெஸ்ட் அப். ஸோ ஐ லேர்ன் தட் வே. ஓகே நமக்கு ஓகே அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியுது இந்த பர்சன் கிட்ட கொடுத்தா இந்த வேலை முடியாது, நம்ம தான் திருப்பி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ த அதர் பீப்புள் ஸ்ட்ரென்த் அண்ட் இந்த ஒர்க் அவங்களால பண்ண முடியுமா, அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா, ஆர் தே கேபபிள் ஆஃப் டேக்கிங் தட் ஸ்ட்ரெஸ். வி டூ ஹாவ் மெய்ட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். இந்த வேலை நீங்கள் பண்ணுங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ், ஐ கேன் டூ பெட்டர் பிஸ்னஸ், என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், அண்ட் அதெல்லாம் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். இப்போ அவங்களுக்கு இஃப் ஐ கிவ் தட் ஜாப் அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகே என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ திஸ் வே ஐ கேட்டர் திங்ஸ், ஐ டோன்ட் புட் எவ்ரி திங் ஆன் மை ஹெட். ஓகே ஸோ இதுதான் விஷயம். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோமோ we can do things. Right. So understanding people's strength and delegating it to the right person will solve a lot of problems. So it doesn't have to be your mother. Yes, So you can also take help from people paid services கூட எடுத்துக்கலாம். But at the end of the day you're sorted அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். Yes. அழகா சொன்னீங்க. பட் இதுக்கு நடுவுல ஓகே being a mother, I come across so many mothers who always tell me mom's guilt. I feel guilty for going to work. I feel guilty for giving this to my child. I feel guilty because of this, that and list வந்து எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு இருக்கு. How is your mother's guilt? I don't have. ஏன்னா எனக்கு தான் அந்த டிசைரே இல்லை. ஜோக்ஸ் அப்பார்ட், எப்போ வந்து கில்ட் ஆகும் அப்படின்னா, நான் இந்த விஷயம் வந்து தெரியாம பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, இல்லை நான் பண்றது ஒரு விஷயம் நான் பண்ணி அவங்க அதை என்ன நினைப்பாங்க, இதுதான் வந்து கில்ட் எடுத்துட்டு வருது. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் பண்ற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணாதான் எனக்கு கில்ட்டே ஃபார்ம் ஆகும். எண்ட் ஆஃப் த டே ஐம் நாட் ஹர்ட்டிங் தாரகை, ஐம் நாட் ஹர்ட்டிங் மை ஃபேமிலி, ஐம் ஹெல்பிங் மை ஃபேமிலி. நாளைக்கு வந்து தாரகை வந்து என் அப்பா அம்மாவால தான் வந்து நான் இவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன். I'm studying here. Today I'm saying, right, I'm able to do all this because of my parents, my family support. அப்படிதானே அவளும் சொல்லுவா, right? Then how will you consider this as a guilt? I feel very opportunistic, being optimistic here that I'm able to do all this for my family. Amazing. So you are the first guest. Okay, இது வரைக்கும் வந்ததுலயே எல்லா mompreneurs கிட்ட பேசினதுலயே you are the first person to tell me there is no guilt. ஓகே, நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு மாம்ஸ் கில்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. ஐ ஹேட் இட் ஃபார் அஹானா. ஓகே, பயங்கர கில்ட் இருந்தது. பட் வித் அஹான் ஐ டோன்ட் ஹேவ் ஜீரோ கில்ட். அண்ட் எவ்ரி டைம் என்ன மாம் சேஸ் மாம்ஸ் கில்ட், ஒருவேளை நம்ம டிசைன் தான் ஏதோ தப்பு இல்லையே கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது எல்லா பாட்காஸ்ட்லயும் எல்லா வாட்டியும் நான் சொல்றது. பட் ஐ வாஸ் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் another mom who would say no guilt. No wonder we are friends. Yes, that's why. Nice to meet you. Yeah. So yes, I think your perspective is very right, and when we are helping somebody, there's no need to carry that guilt. Yes. And by doing this you're giving her a very beautiful life and future and all of that, and we are also very financially நம்ம சவுண்டா இருக்கோம் அப்படிங்கிறது. So coming back to this financially being independent and all of that, I think at least for more than a decade you've been financially free. As such, you're not dependent on somebody. So right now, how does it feel for you to be financially independent? Actually, you can think in a big way. எல்லாரும் சொல்வாங்க money is not the ultimate thing. There are so many things. அது இதுன்ட்டு. Of course, money plays a major role in everyone's life. I will never இல்லை அப்படின்னா I won't agree. நான் ஏன் ஓடணும், எதுக்காக ஓடணும்? Just want to become financially independent, right? I can actually buy time by delegating things to others. அதுக்கு I want to pay them, right? So it's a cycle, right? It's a circle, right? So இது நடந்தாதான் இது நடந்தாதான் இது. So ultimately financial dependencies இருக்கக்கூடாது. That too being a woman, and I love money. That's my husband. Oh, and why? Money. I love money. And அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல், ரைட்? when you get that
like I earned it. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இந்த கான்ஃபிடென்ட்டா எனக்கு காசு முக்கியம், எனக்கு காசுன்னா ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மணி அப்படின்னு சொல்றது வந்து வெரி 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 ரேர் பீப்புள். லைக் பீப்புள் ஆல்வேஸ் திங்க் யூனோ மணி பத்தி ரொம்ப பேசினா அவங்க ரொம்ப மணி மைண்டட் சொல்லிடுவாங்கிறது தான் யோசிப்பாங்க. So where is this thought process coming from? What made you okay? So let me also go back here. So I know you're not born with a silver spoon kind of a family and the madri kadiyadu. So with a family background, normal middle class family. So middle class mentality is not this, right? Generally, how did this break? Or ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படிதான் இருந்தது அப்படின்னா வாட் வாஸ் த ஐ வாண்ட் டு டிக் டீப்பர் இன்டு தட். ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு இப்படி கிடையாது. ஓகே, ஸோ ரீசென்ட்லி ஐ வென்ட் டு அ கிளாஸ். அங்க வந்து a lot of things changed within me. நான் the way I looked at ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், மணி, நான் ஏன் ஏர்ன் பண்ணணும், அண்ட் என்னுடைய ஜென்ரேஷனல் பேகேஜ் இருக்கும்ல, யூனோ அபவுட் மணி. ஏன் அப்பா என்ன யோசிச்சுட்டு இருந்தாரு, ஏன் அம்மா காசு பத்தி என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, யூனோ இது எல்லாமே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோம் லைஃப்ல. ஐ ரிமெம்பர் மை டேட் ஆல்வேஸ் சே, காசு என்ன மரத்துல காய்க்குது. இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பா சொல்லாத டயலாக் கிடையவே இல்லை, ரைட்? ஸோ இதெல்லாம் நான் கேட்டுதான் வாழ்ந்தேன். அண்ட் நானும் வந்து ஐ ஹேட் மை ஓன் பேகேஜஸ் அபவுட் மணி. என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் முன்னாடிலாம் வந்து ஐ வாஸ் வெரி மச் மணி மைண்டட். எப்படி இன் அ பேட் வே, இன் அ பேட் வே. அவன் என்னை ஏமாத்திட்டு போயிடுவானா, யூனோ இந்த ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு அவன் எனக்கு காசு கொடுக்கலனா என்ன பண்ணுறது. ஸோ ஐ வென்ட் டு தட் கிளாஸ் அண்ட் 3 days மேஜிக் ஹேப்பன். என்னுடைய மைண்ட் செட் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. யூனோ லைக் நான் எதெல்லாம் பிலீஃப் சிஸ்டமில் இருந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து டெலிட் யூனோ பண்ணிவிட்டு ஐ பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அண்ட் ஹவு ஐ எம் ஏபிள் டு ரிலேட் டு மணி. இப்போ முன்னாடிலாம் நான் வந்து அது ஒரு த்ரெட்டாக பார்த்துட்டு இருப்பேன். யூனோ நவ் இட்ஸ் லைக் மை ஃப்ரெண்ட். ஓகே, so that's a progress I had in my life about money. Right. So we always have a lot of limiting beliefs to lot of things in life, இல்லையா? So இதெல்லாம் break பண்றதுக்கு learning is very very important. And how open are you to learning, and how often do you learn or equip yourself, and what is your the self development க்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? I have a இன்ஸ்பைரிங் பர்சன் இன் மை லைஃப். வேற யாரும் இல்லை, என் அம்மா தான். ஸோ என் அம்மா வந்து இப்போ வரைக்கும் கூட ஏதாவது படிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, இட் கேன் பி ரிலேட்டட் டு வாட் எவர் ஷீ லவ்ஸ் லேர்னிங். அண்ட் நான் வந்து அந்த ஒரு மாதிரி ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸில் லைஃப் போயிட்டு இருந்த டைமில் வந்து என்னை வந்து எதுவுமே ஹாப்பி பண்ணல. லைஃப் வந்து எனக்கு ப்ளசண்ட்டாக இல்லை. ஏதாவது நான் லேர்ன் பண்ண, ஓகே இப்போ பண்ணி என்ன பண்ண போகிறோம், யூனோ ஐ திங்க் லைக் ஒன் 80-year-old grandma. அது மாதிரி தான் இருந்தது. பட் தென் வென் யூ லேர்ன் திங்ஸ் every single day, you moving forward, you are literally going to the next phase of your life. So learning is very important. I love learning. I literally love learning. And I tell my husband also, அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட் இதில். he will be like, எதுக்கு learn, of course he gets knowledge, but then why we have to spend and learn. And also எனக்கு already 13 years 15 years experience இருக்கு, அது மாதிரி புதுசா கத்துக்க போறோம். And also சில பேர் நினைப்பாங்க கத்துக்கிறதுக்கு இன்னும் என்ன இருக்கு. Exactly. Man, you can actually learn till your last breath. அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் நான் திருப்பியும் லேர்ன் பண்ணணுன்ற ஃபேஸில் வந்ததுக்கு அப்புறம் ஐ காட் திஸ் தாட், எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே ஒரு லைட்டை என்னால் எடுத்துட்டு வர முடியும், ஐ கேன் கோஆர்டினேட் வித் மாடல்ஸ், என்னால் ஒரு ஷூட் பண்ண முடியும், அவ்வளோதான் எனக்கு. வேற என்ன உனக்கு தெரியும்? இட் மேட் மீ டு ஃபீல் ஸ்மால் இன் அ வே தட் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன் லைஃப் டு லேர்ன். I love learning. Yeah. So தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவுன்னு சும்மா கண்டிப்பா சொல்லல, because there's so many things around us and நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் is very short to learn everything. But when you say learning is fun, learning பிடிக்கும் அப்படிங்கும்போது, I just wanted to ask you, இந்த entrepreneurship, motherhood, இதுல நீங்க கத்துக்கிட்ட ஒரு biggest learning என்ன? Maybe if you want you can say like top 3 learnings or something like that. Top
3 learnings. First வந்து patience. Patience. Because நான் வந்து I lose patience very easily. And that too motherhood வரும்போது இப்போ நான் என்னுடைய ஷிஃப்ட் 7 மணிக்கு முடியுதுன்னா 7:30க்கு வீட்டுக்கு போனோன்னா my next shift starts as a motherhood. ஓகே, ஸோ நீங்கள் காலையில் 7 மணிக்கு எப்படி எனர்ஜியாக இருக்கீங்களோ அதே எனர்ஜி வந்து my baby will expect. She doesn't mind நீ ஆண்டர்பிரனராக இரு என்னவா இரு. Being a mom, I want that energy. So எல்லாரும் போயிட்டு பேக் கழட்டிட்டு ஐம் கோனா ரிலாக்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, ரைட்? பட் பீயிங் அ மதர் இட்ஸ் நாட் தட் வே. நான் வந்து சம்டைம்ஸ் யூனோ லைக் என்னோட நேச்சர் காலை கூட இது பண்ணாம தெர் ஆர் சோ மெனி டேஸ் தட் மொமெண்ட் ஐ என்டர் ஹோம் ஐ ஹாவ் டு கோ டு தட் பர்சன், யூனோ, பிகாஸ் தட் பர்சன் வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ வித் ஆல் த எனர்ஜி. திஸ் மதர்ஹுட் தாட் மீ பேஷன்ஸ், ஹவு டு பி. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வராங்கல்ல, அவங்களே நமக்கு லைஃப்ல வந்து நிறைய பேஷன்ஸ் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து they will teach us patience. And அந்த I believe whatever is in your personal life it reflects business as well. So அந்த patience வந்து I do, it helps with my business as well. Second வந்து what I learned, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய டிப்ரெஷன் போனதுக்கு ரீசனே வந்து இந்த ஒரே ஒரு தாட் தான், உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு எதுவுமே தெரியல. என்ன சுத்தி இருந்தவங்களும் என்ன அதை சொல்லிட்டே இருந்தாங்க, உனக்கு இது கூட தெரியலையா, என்ன அம்மா குழந்தை இப்படி தூக்குறதுக்கு உனக்கு தெரியலையா, எனக்கு தெரியல, அவ்வளோதான். யூனோ, பிகாஸ் நான் வந்து மதர்ஹுட்ல பிஹெச்டி வாங்கிட்டு வரல, என்ன பேபி பார்ன், ரைட்? அதே அன்னைக்கு தான் நானும் மதர் ஆனேன், ரைட்? எனக்கு அட்லீஸ்ட் அந்த காலத்துல வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது அந்த அந்த லேர்னிங் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஆனா இங்க அப்படி கிடையாது, ரைட்? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீ மட்டும்தான் ஆஸ் அ ஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு டு ஐ கெட் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ எனக்கு எதுவுமே தெரியலன்ற தாட் தான் வந்து என்னை டிப்ரெஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போச்சுன்றதை வந்து ஐ ரியலைஸ்ட். ஸோ it's not mandatory for everyone to know everything. It's okay, you will learn on the go. So that was the second thing, and I applied that to business as well. எனக்கு இது தெரியல, how do I do this? You know something, when you admit that you doesn't know, you grow. We tend to do it. Correct. So that is a thing. Third thing வந்து இது வந்து physical fitness வந்து ரொம்ப 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 முக்கியம் for any woman after 30. In this era it is very 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 important. நீங்க அம்மாவா இருக்கீங்களோ இல்லையோ, go and lift weight and at least walking ஆது போங்க. Yeah, so physical fitness, yes, very very important. So what was easy, being a woman and managing everything, being a mother and managing everything? That's up to you. No, for you what was easy? Being a woman and managing everything. விமனா இருக்கும்போது பண்ணது ஈஸியா இருந்துச்சா, இல்ல மதரா இருக்கும்போது எல்லாத்தையும் பண்றது? or I can ask which is tough? கஷ்டமா இருக்கு now of course being a mother and doing everything. Yeah, ஏன்னா when you said எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு கூட ஆமா, அதுவே ஒரு ப்ரிவிலேஜாவும் அதுவே ஒரு லக்ஸரியாவும் ஆயிருக்கு அப்படின்னா, that's not something, I'll throw you an example here. So நான் வந்து காலையில என் ஹஸ்பண்ட் தாரகை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தாரகை தாரகை தாரகைன்னு அவர் எழுந்துருவாரு, அவருடைய நேச்சர்ஸ் கால் வந்துரும் வச்சுக்கோங்க. he will go to the bathroom, but then she has to be at the school. 8 மணிக்கு பஸ் வந்துரும், சுசுவாது எதுவாது நான் அப்புறம் போய்க்கிறேன். you have to get them ready, சாப்பிட்ட வச்சு. That's the difference between being a mother and true. ஏன்னா நிறைய பேர் they talk about women empowerment, womenக்கு இது கொடுக்கணும், womenக்கு அது கொடுக்கணும்ட்டு, but I don't know how many people talk about empowering a mother because that is where the real help is needed. Yeah, right? So I think that space, and that there is a big huge gap in that space. நிறைய we spoke about your journey, your life lessons and எல்லாமே. And my last question to you would be, to become an entrepreneur, what are the qualities that is required for somebody who has no idea of what is entrepreneurship? நான் பண்ணலாமா வேணாமான்னு எடுத்து வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, what do you think they should have as a quality so that they can come inside? First, if you ask me top 3 things, எல்லா 1 2 3 மே மைண்ட் செட் தான் நான் சொல்லுவேன். because that's the ultimate powerful tool
you should have within you. ஏன்னா when you have the right mindset, you can crack any kind of deal. You can get your investors, you can get your office wherever you want, you can set up your team, the system, everything. Mindset இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. Even you have lakhs and lakhs of tools, perform, your mindset matters. Amazing. So it all starts Here. here. Yeah. Right, agreed 100%. But I wanted to close with that, but also there is another question. And right now you're doing multiple businesses. Yeah. So it's not just one. So in the multiple businessங்கிற ஃபேஸ்க்குள்ள எப்படி போனீங்க? And what is that secret, how you are able to manage? Of course you said delegation and all of that, but ஒரு businessல இருந்துட்டு நான் delegate பண்றது is okay. But multiple businessum பண்ணிட்டு how is Avantika able to be this and this? நான் வந்து ஒரு சில நாள் வந்து I look upon big fishes in the industries. Okay, big entrepreneurs. I always wonder எப்படி இதெல்லாம் பண்றாங்க. லைக் இப்போ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிறோம்னா they have chains of industry, restaurants. அங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்க மைக்ரேட் ஆகி போயிட்டு they will start some related to cement. அந்த cement industries they will, it goes like a chain. அங்கேருந்து நெக்ஸ்ட் போயிட்டு they start institutions and colleges, schools. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த தாட் இருக்கும், how are you guys doing it? So good quality about myself is, if a good thought comes, அதை நான் எப்படியாவது லைஃப்ல பண்ணிடணுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ். இப்போ நான் வந்து when I started as a photographer, இவர் எப்படி இந்த லைட்டிங் எடுத்துட்டு வராரு, அந்த எப்படின்ற ஒரு கொஷின் தான் வந்து it made me do all this things that I have done in my life. ஸோ அந்த ஒரு கொஷின் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே I always ask this question, how are you doing this? How are you able to manage so many business? That one thought I want to implement in my life. Amazing. Yeah. Super. That's absolutely inspiring. And thank you for being here. Yeah. And to everybody who's watching this, you can do multiple things. If you can see romba evident, if you can see one person doing that, one mother doing that, I'm very sure anybody can does it. And we have a living proof, not just Avantika. Of course, we are seeing so many boss mom here in this entire series. And inniki or amazing ana boss mom nammaloda vandirundanga, and her journey was inspiring. She's always been inspiring for me, and அந்த inspiration உங்களுக்கு எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக I have taken this effort to bring her as a guest. And next episode I will again bring another beautiful mother, mompreneur, and stay until then. Signing off, Sharada Gopalakrishnan. Bye bye.